இங்க பாரு, டக்குன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். என்னது, டேட்டிங் போறோமா? இத பாரு சாஸ்கே, நீ என்ன செய்ய சொல்லி கேட்டாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்கு நான் மறு பேச்சே பேச மாட்டேன். இப்ப எதுக்கு இப்படி பேசுற? ஓ மனசன பச்சோந்தி மாதிரி மாறிடுச்சு. சரி, நீங்க எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க லேடி சொன்னாடி? என்ன விஷயம் சொல்லுங்க, உங்க வாயவே பார்க்க முடியுமா? ஹலோ கைஸ், இப்போ நம்ம நருட்டோ ஷிப்புல்ல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பார்க்க போறோம். வாங்க பார்க்க போலாமா? ஒரு சிமாருவோட ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியே இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் கேம் மேல தான் அவ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல நின்னுகிட்டு பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். உள்ள போய் உக்காந்து பேசுவோம். என்னை இக்னோர் பண்ணி பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை இதோட நிறுத்திரு. குளிச்சு பல வருஷம் ஆச்சு போல. நீயும் அவரை மாதிரியே பயம்புறுத்துற. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வர்ற விஷயம் உனக்கு எப்பவோ தெரியும் இல்லையா? அதோட சேர்த்து எங்களை எப்படிலாம் கொள்ளலான்னு நீ யோசிச்சு வச்சிருப்ப. நீ மட்டும் தனியா வந்திருந்தா அதுதான் நடந்திருக்கும். சான்ஸ்கே உச்சிஹா பாக்குறதுக்கு எவ்வளவு ஹேண்ட்ஸமா கூலா இருக்கா. இருந்தாலும் என்னாச்சு உனக்கு? உன் சக்கரா எனக்கு பிடிக்கல. ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன சொன்ன? அங்க மட்டும் என்ன வாழுது? ஆனா சாக்குரா, இன்னைக்கு நமக்கு லீவு. ரிலாக்ஸ் கத்துக்கோ. ஏன் இவ்வளவு காலையில எழுந்திருச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ மதியம் ஆகுது. சுகெட்சு, நீ ரொம்ப சோம்பேறியா இருக்க. நாம ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு. நீ எங்க கூட பாதி வழி வரைக்கும் தான் வருவேன்னு சொன்ன. அதனால நான் என்ன பண்ண அதுல உனக்கு என்ன? உன் வேலைய பார்த்துட்டு போ. அவன் ஏற்கனவே ஒரு மாறிட்டான். சாகரத்துக்கே வருவீங்களாடா? ஆக்சுவலா நாம இந்த பக்கமா போகணும். என்ன பாக்குறவா? போலாம். இப்ப நீ எதுக்காக போய் சொன்ன? சுய்கெட்சோ தப்பான வழியில போயிட்டான். அவன் கிடக்குறான் வீணா போனவன். எனக்கு அவனை பிடிக்கல. நீயா வழி மாறி போயிட்டு ஏன் மேல பழி போடாத, புரியுதா? நீ சொன்னதை கேட்டா நான் வழி மாறி போயிட்டேன் கேரன். மவனை போய் சொன்னா பல்ல தட்டிடுவேன், புரியுதா? உன்னை வழி மாறி போக வைக்கிறதால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லு பாக்கலாம். சாஸ்கே கூட தனியா இருக்கலாம், அதுதானே உன்னோட ஆசை. வழி சண்டை மட்டும்தான். ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்கடா. தந்திரமா பார்த்தா எல்லாமே அவனுக்கு அனுகூலமா தான் இருக்கு. ஆனா அதை கெடுக்கதான் நான் இருக்கனே. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. நீஜுட்சு. அவர் ஹேண்ட் சென்ஸ் இவ்வளவு வேகமா இருக்கு. யாராலையும் இவ்வளவு வேகமா செய்ய முடியாது. என்னன்னு சொல்லி தொலை. ஓ கமான் சாக்குரா, என்னை விட ககாஷி சென்சை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? எனக்கு உன் அளவுக்கு மூளை இல்லன்னே வச்சுக்குவோம்.
பெருசா அதை படிக்க சொல்லி என்ன தொந்தரவு பண்ணாரு. ஆனா 2 பேஜ் கூட தாண்டலாம், அதுக்குள்ள நான் படுத்து தூங்கிட்டேன் சென்சை. என்ன நான் சொல்ல வந்ததை நீங்க உண்மைன்னு நம்பிட்டீங்க பாத்தீங்களா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? ரெண்டு பேருக்கும் என் கையால சாகணும்னு ஆசையா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அந்த வேலை ஒண்ணும் அவ்வளவு முக்கியமானது இல்ல. கரேன், ரொம்ப நடிக்காம அவன்கிட்ட உண்மையை சொல்லிடு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ சாஸ்கே கூட இருக்கணும். என்ன, நான் சரியா தானே சொல்றேன்? இதான் டைம், உள்ள போயிடலாம். நீ இப்ப எங்க போற? ஏன்னா உன்ன மாதிரி குழந்தையான நிஞ்சா கிட்ட இவ்ளோ பெரிய வேலையை ஒப்படைக்க முடியாது. யாரா நீ? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உட்காந்துக்கிற. தண்ணி இல்லாத தவிக்கிற மீன் மாதிரி அப்பப்ப தண்ணி வேற குடிச்சுக்கிற. என் கூட இருக்கிற எல்லாருமே முரட்டு பசங்களா இருக்காங்க. மொரட்டு பசங்களா? அப்ப என்ன பார்த்தா என்ன பஞ்சு மிட்டாய் மாதிரி தெரியுதா? இதுக்கு பதிலே வேண்டாம், நீதான் நிரூபிச்சிட்டியே. கம் ஆன் கைஸ், பேசினது போதும், கிளம்புவோம். பக்கத்துல பத்திக்கிட்டு எரியறவன இந்த மழையே பக்குன்னு அணைச்சிரும் தான் நினைக்கிறேன். உன்னை பார்த்தது சந்தோஷம் சாக்குரா. உண்மை சொல்லணும்னா இவ வாயை திறந்தால 7 தான் கூட்டுவா. நான் ஷீரோ கூட போக போறேன். என்ன உன் மேல பூச்சி வாடையா வருது? நீயும் ஒரு நாத்தம் பிடிச்ச டாகி தான். உன்னோட வேலை செய்யலான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம பொழப்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. மனுஷங்க கூடயே பேச தெரியாது, இப்ப இந்த டாக்ஸ் கூட வேற. அப்படி போடு. ஓ சாஸ்கே, அவங்க 2 பேரும் இங்க இருந்து போயிட்டாங்க. நாம 2 பேரும் தனியா இருக்கலாம். சொன்ன வேலையை மட்டும் செய், வேற எதுவும் வேண்டாம். சீக்கிரம் வாங்க. போச்சு டாமா. என்ன போச்சு பூச்சின்னு? டாமாவா? இந்த தாமா வாமாலாம் சொன்ன வாயிலே போடுவேன், சரியா? ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்க யாராவது இருக்காங்க? வாய்ப்பே இல்லன்னு மூஞ்சிலே எழுதி இருக்கு. இப்ப நீ என்ன சொன்ன? மூஞ்ச ஊருன்னு வச்சிட்டு இருந்தா உன்னை எவன் பாப்பான்? உன்னை பார்த்தா பசங்களை தேடி போற பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒருத்தனும் உன் பின்னாடி வர மாதிரி தெரியல. நம்ம சாதிச்சிட்டோம். சாஸ்கேவை நம்ம புடிச்சிட்டோம். உனக்குள்ள பல திறமை இருக்கு டேடாரா. பொழுதி போனதுக்கு அப்புறம் பாராட்டிருக்கலாம். அவன் நம்மள பாக்குற பார்வைய கொஞ்சம் பாத்தியா டோபி? இப்ப டேடாரா கையில நீ டார் ஆக போற. உன்னை இவர் உயிரோட விட்டாருன்னா நீ இட்டாச்சி கிட்ட போய் சாரி கேட்டுக்கோ. இவன் ரொம்ப வேகமா இருக்கான். ஒரு தங்காளி, இப்ப நீ தோணன்னு பேசாம இட்டாச்சி எங்கன்னு சொல்ல. பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு அமைக்கிறாதீங்க, இருக்க.
என்னதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நீங்க ஒரு நல்ல பார்ட்னர் தெரியுமா? டோபி ரொம்ப நடிக்காத, நல்லாவே இல்ல. ஏய், நீ இப்பவும் சாவலியா? என்னப்பா இவன்? நினைச்ச மாதிரியே தப்பிச்சிட்டான். வேட்டை எதிரிக்கு போடாம உனக்கு நீயே போட்டுக்கிட்டியே. டேடாரா, நீ ஒரு மடைய. ஒப்பாரி வைக்காத டோபி, நான் உயிரோட தான் இருக்கேன், புரிஞ்சுதா? என்னப்பா இவன் சாவே மாட்டேங்கிறான்? அப்படி அதோட உண்மையான முகத்தை காட்டும் போதுதான் என்னோட கலைத்துவம் வெளியில தெரியுது. என் கலையின் உச்சமே அது வெடிக்கிறது தான். கேவலமா இருக்கு. இது எப்படி? ஓவரா வாய் பேசினல, கொஞ்சம் விட்டு இருந்தா உன் உடம்பு துண்டு துண்டா போயிருக்கும். நான் தான் சொன்னேன்ல, சண்டைன்னு வந்தா முதல்ல சாகுறது இவனாதான் இருப்பான்னு. சீக்கிரமாவே இந்த இடத்தை பத்தி நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அது கிடக்கட்டும், முதல்ல இந்த இடத்தை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். வேணும்னா நம்ம 2 பேரும் தனியா போய் இத பத்தி பொறுமையா பேசலாமா? நீ வந்தனா எல்லாத்தையும் சொல்லுவேன். டேய் கிழவா, யார்கிட்ட வந்து என்ன கேக்குற? நான் இந்த ஊரோட ஹொக்காகேடா. இந்த ரணகலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குதா? இல்ல இல்ல, பொய்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. என் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே உண்மைதான். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான், போங்க. உன் கண்ணை வச்சு என்ன வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அக்காட்ஸ்கி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். என்னதான் மோசமா அடிபட்டு இருந்தாலும் சாஸ்கே இப்ப பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான். அந்த அகாட்ஸ்கியோட லீடரை நம்ம நேரடியா தாக்குறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சரி, அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற ஜுராயா? இனி நாம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. கொஞ்சம் அந்த வாயை முன்னா நல்லா இருக்கும். பாரு, இங்க பாரு, நம்ம கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யறோம். நமக்கு ரெஸ்ட் முக்கியம். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறத தவிர வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அந்த நாதன் ஹைட் அவுட்ல நீ என்னத்த கிழிச்ச? என்ன பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ அது சரி, என்னமோ வரவே மாட்டேன்னு பெருசா பேசுன. அப்புறம் எதுக்கு மேடம் வந்தீங்க? என்னமோ நான் தான் இந்த ஊரோட ஒக்காக என்ன பெருசா பேசுனீங்க. ஏதோ மத்த நிஞ்சாக்கள் வேலை செய்யறாங்களா? எனக்கு குதூகலம் கேக்குதா? அப்ப சரி, ஆரம்பிக்கலாம். ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கை தான். இவங்க அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. பாரா, அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வர? சில அடிமட்ட விலங்குகளால கூட சக்கராவை உணர முடியுமா என்ன? அதுங்களால நமக்கு எந்த பயனும் இல்ல. உன்ன மாதிரிதான் கரன். இந்த சக்கரா. ஹாய்டா. என்ன?
அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு, இவனுக்கு, அவனுக்கு நல்லா போதா? அது என்னன்னா, இது சாஸ்கேயோட பழைய ட்ரெஸ். இதுல அவனோட வேர்வை வாசனை கலந்திருக்கு. அதனால சரி, இப்ப சாஸ்கே தூக்கி போட்ட பழைய ட்ரெஸ்ஸ வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமால அது பேப்பர்ல ரக்க முளைச்சிட்டா மட்டும் நீ ஏஞ்சலா மாற முடியுமா என்ன? அந்த அக்காட்ஸ்கி இடத்துல சாஸ்கேக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றது? ஒருவேளை அங்க இட்டாச்சி இருப்பாரோன்னு நீ சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் இல்ல, ஒரு விதமான பயம்தான். போனவ ஒரேடியா போயிட்டா போல, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன விட்டு நகர்ந்து போ. பிஞ்சு வயசுலயே நெஞ்சு பூரா பில்டப். ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆவாதுன்னு உனக்கு சொல்லி தரலையாப்பா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படின்னா உண்மையான ஒரு ஆம்பளைனா ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? அப்படியும் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அது மட்டும் கிடையாது. தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து இருக்கு. வாய மூடுறியா? ஓவரா பேசாத. உலகத்துல பொண்ணுங்கன்னு ஒருத்தங்க இல்லன்னா பசங்களுக்கு ரிஜெக்ஷனே இருக்காது. என்ன இன்னைக்கு கரெக்டா பேசுற? ஒழுங்கா வழி எப்படி? ஷேடோ க்ளோனா? வாவ், சும்மா கிண்டல் பண்ணேன். நான் சொன்னேன்ல, நான் ஜெயிச்சு நீ தோத்தனா மரத்துக்குன்ன கட்டி என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கணும். போதும், சும்மா இரு. ஒன்னுத்துக்கும் உதவாத மொக்க மூஞ்சி. யோசிச்சு பாருங்க, ஹிடன் லீஃப் வில்லேஜுக்குள்ள இப்படி ஒரு பசுமையான லொகேஷன்ல 2, 4, 6, 8 ஒருத்தரை எதிர்த்து 8 பேர்னா என் லக்கு எவ்வளவு டொக்கு வாங்கியிருக்கோம். என்ன ஒரு ஆச்சரியம், நெஞ்சா ஆகிறதுக்கான நோக்கம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டானா? சுனாடே மட்டும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களையும் நான் என் கையில போட்டுப்பேன். தீர்க்க தரிசனம் நடக்கிற வரைக்கும் இருக்கணும். கொஞ்சம் இருங்க. நான் பலசாலி ஆகணும்னு நினைச்சதே பொண்ணுங்க மத்தியில கொஞ்சம் ஃபேமஸா இருக்கணுங்கிறதுக்கு தான். உங்களை மாதிரி தவளைங்க கிட்ட ஃபேமஸா இருக்கல்ல. இப்ப கங்னம் ஸ்டார். ஏன்பா நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒன்னு அட்டாக் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். அப்ப அந்த சீன் இல்லையா? எல்லாரும் கவனிங்க, தனித்தனியா வந்து ஒவ்வொருத்தரா இவனை தாக்குங்க. ஏப்பா உன் மைண்ட் வாய்ஸ் வெளியே கேக்குதுப்பா. கனவுல எனக்கு வந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, வக்ர புத்தி கொண்ட நீ ஒரு சிறந்த நிஞ்சாவா மாற தகுதி அடைவ. அது நடந்ததுமே உனக்குன்னு ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு நீ பயிற்சி கொடுக்கணும். வக்ரமா? என்ன பேரு ஞாபகம் இல்ல, இதெல்லாம் ஞாபகம் வச்சிட்டு இருக்காரு. பெரிய புரட்சியாளனுக்கு வழிகாட்டினதா நினைச்சு என்ன பாராட்டுவாங்கல்ல. நீ புரட்சியாளனோ வழிகாட்டியோ யாரா வேணா இரு, ஆனா இப்ப என்கிட்ட அன்பா பேசு. பேப்பர் கூட பேசுறதை விட உன் கூட பேசுறது நல்லாதான் இருக்கு. இத வாங்கிக்க. உங்க கண்ணிலே வரல விட்டு ஆட்டிட்டல சென்பாய். இனி அவனை உன் பொறுப்புல விடுறேன். உன்னால அவனை பாத்துக்க முடியும்னு நான் முழுசா நம்புறேன். ஹிச்சிராக்கு ராமனை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? பில்லு கட்டுறது யாரு தெரியுமா? சென்சே. சென்சே என்னடா புத்தலாட்டது? சீக்கிரம் வாங்க. மன்னிச்சிருங்க பசங்களா, நம்மளோட இந்த புது டீமை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டியிருக்கு.
அதனால என்னால வர முடியாது. அப்ப வேற வழியே இல்ல. பயங்கரமா பசிக்குது. சரி, நாம 2 பேரும் போய் சாப்பிடுவோமா? ஓகே ஓகே, ஆனா நீ தான் வாங்கி கொடுக்கணும். சரி, சாக்குரா எங்க உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சேன். வேற யாராவது பில்லு கட்டுவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரும்போதே சாக்குராவையும் கூப்பிட்டு வந்திருப்பேன். சிறப்பான ஆள் நீ. நான் ஒரு சுனினா இருப்பேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா அது நடக்கல. ஓ, நருட்டோ. என் கூட சேர்ந்து படிச்ச எல்லாருமே இப்போ சுனின் ஆயிட்டாங்க சென்சை. இங்க கெனினா இருக்கிறது நான் மட்டும் தான் நினைக்கிறேன். விட்டு வெளியேத்திட்டு இருக்கான். அவன் தன்னோட மக்களை பாதுகாத்துட்டு இருக்கான். என்ன ஒரு பொறுப்பான காசைக்காக மக்களோட தலையில அதை போட்டுட்டு போகாம பொறுப்பா அதை காப்பாத்துறியே. என்ன இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? புத்திசாலிங்களா இந்நேரத்துக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. தொணன்னு பேசிட்டு இருக்காத, வாய் மூடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? கக்காஷி சென்சே ஆரம்பத்துல இருந்து இப்படிதான், உனக்கு தெரியாதா? என்ன நமக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே இருக்கே. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. கவலையப்படாத, நான் ரொம்பவே மாறிட்டேன். நம்புறேன்பா, நம்புறேன். வழிவிடுங்க, வழிவிடுங்க, அவசரம். என்ன அவ்வளவு அவசரம்? குறுக்க யார் நிக்கிறான்னு கூட பார்க்காம எதுக்காக அப்படி போடுற? சரி, அப்படின்னா நீதான் அந்த மறந்துட்டியா? ஒரு வழியா நான் யாருங்கிறது ஞாபகம் வந்துருச்சா? நாம எங்கேயாவது சந்திச்சிருக்கோமா? வாடா, இத நான் எங்கேயோ பாத்திருக்கேன். ஒரு வழியா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஆயுதம் அது உன்னோட தானே? பின்ன வேற யார்தான் இருக்க முடியும்? ஆனா நம்ம 2 பேரும் ஏற்கனவே எங்கேயோ சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒருத்தரை இப்படி மறந்தீங்க சென்சி? நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். உனக்கும் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னோட மாணவர்களே உன்னோட ஞாபக சக்தி பத்தி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வாட்டர் ஜுட்ஸுவையும் அந்த ஸ்வாடையும் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஒருவேளை நீ பேட்டில்ல வேணா பீஸ்டா இருக்கலாம். உன்னோட மூளை முழங்கால்னியாவது இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது கூட இல்லன்னு நீ நல்லா நிரூபிச்சிட்ட. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? கலைங்கிறது நமக்குள்ள இருக்கிற அழகு. நம்ம இருதய துடிப்பு நிக்கிறப்ப அது பொண்ணுறோம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நம்ம 2 பேர்ல ஒருத்தருக்கு கலையோட உண்மையான அர்த்தம் தெரியல. அது கண்டிப்பா நீதான் நண்பா. நீ இப்ப என்ன பண்ண போற? நீங்க 2 பேரும் சொல்லல, என்னோட ஜூட்சுவை பயன்படுத்தி உங்க 2 பேரையும் தவளையா மாத்திடுவேன். என்னாச்சு நருட்டோ?
சவுத் ஃபாரஸ்ட்ல நமக்கு கிடைச்ச சென்ஸ் எல்லாமே போலியானது சென்சை. அப்படியா? எதுக்கு இப்ப நீ மூஞ்சிய தொங்க போட்டு வச்சிருக்க? மனம் தளராத, எழுந்திரு விழித்திருன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, நீங்க மாறவே இல்லை சென்சை. அப்ப பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்கீங்க. மிஸ்டர் காமாக்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதிரிங்க முன்னாடி இப்படி மொக்க பண்ணாதீங்க, புரியுதா? ஃபார்மேஷன் பி நாம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. என்ன பசங்களா சீரியஸ் ஆயிட்டீங்களா? அப்படின்னா நானும் அதுக்கு ஈக்குவலா ரெடி ஆகணும் இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமான இடத்துல எங்க எல்லாரையும் சமன் பண்ற? நீங்க எங்க அங்க ஓடுறீங்க? இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது. சஹானாவா? எப்பா 3 பேரை சேர்ந்து ஒரு அப்பாவி அட்டாக் பண்றீங்களே, இது உங்களுக்கே அக்லியா இல்ல? பாருந்தா மன்னிச்சுக்கங்க பாஸ் மேம். இருக்கட்டும், ஆனா உனக்கு தான் இந்த ஃபார்ம் எடுக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா நீ தான் பொண்ணுங்களுக்கு இந்த உருவம் பிடிக்காதுன்னு சொல்லுவியே. இவன் அப்ப போனவனாச்சே, இப்பதான் வரியா? அப்பா கேண்டல் பண்ணு. சரி வாங்க, வேலையை ஆரம்பிக்கலாம். வெறும் அந்த 2 தவளைகளை சமன் பண்றதுக்காக தான் அவன் இவ்வளவையும் பண்ணானா? அச்சச்சோ, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. நிஞ்சா என்ன மாதிரியான ஜூட்ஸு இது? இந்த ஜூட்ஸுக்கு நான் வைக்க போற பேரு நிஞ்சா ஆர்ட் வேக்கமோல் ஜூட்சு. ஐயோ வாய மூடு. நீ பேசுறத கேட்டு எனக்கு சத்தியமா டயர்ட் ஆகுதுப்பா. சாமவே கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால நடந்து டயர்ட் ஆகுதுன்னா அது நம்புற மாதிரி இருக்கு. நீ இவ்வளவு ஒல்லியா இருக்க, உனக்கே டயர்ட் ஆக போகுது. தோத்தாங்குழி, நான் யாருங்கிறத உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் காட்டுவேன். குழந்தை மணிக்கு எங்க போற? வாய மூடு. சொட்டு நீர் பாசனம் பண்றதுக்கு போகணும். இதோ வந்துட்டேன். என் கலைநயத்தை பாருங்க. வெச்ச குறி தப்பாது. ஆபரேஷன் ரெட் நோஸ் ஹோகாகே முடிஞ்சிருச்சு. நான் கத்துனா? ஆமா கத்துனேன். அது ஏன்னா இந்த சமயத்துல இருந்து உன்கிட்ட உண்மையாவும் வெளிப்படையாவும் இருக்க போறேன். நாளையில இருந்து உன்னை எப்பவும் போல இல்லாம வறுத்தெடுக்க போறேன். யாராவது வறுத்தெடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஸ்கூலுக்கு வருவாங்களா சென்சே? நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? அந்த டஸ்டரை பார்த்து நீங்க ஏமாந்துட்டீங்க. இந்த வரவேற்பை நீங்க மறக்கவே கூடாது. நருட்டோ எங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவன் இல்லன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆமா, எனக்கும் நருட்டோவை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. கீபா, நீ அவனை பாத்தியா? அவனெல்லாம் பார்த்து என் வாழ்க்கையில நான் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறது கிடையாது. என்ன சரிதானே அக்கமாரோ? பனிஷ்மெண்ட் தானே, போய் வெளியே நிக்கிறேன். இல்ல, நீ போய் உன் சீட்ல உட்காரு. என்ன இப்படி உள்ள விட்டுட்டாரு? அவனை நல்லா திட்டுவாருன்னு நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா அவன் திட்டு வாங்கி அடி வாங்கறத பார்க்க ஆர்வமா இருந்தேன்.
வேற வழியே இல்ல, அழகான ஜூட்ஸு. ஒவ்வொருத்தரோட மென்டல் எனர்ஜிக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள இருக்கிற சக்கராவோட அளவு வேறுபடும். இவ்வளவு காலையில யாரு பெல் அடிக்கிறது? நேரம் காலம் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. இவர் ஏமாறுவார்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு தொட்டதெல்லாமே வெற்றியிலேயே முடியுது. உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சீங்க சென்ஸ்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கண்ணை மூடிட்டு தூக்கி போடுற. யார் மேலயாவது பட்டுச்சுன்னா? இப்படி திடீர்னு ஒன்னா கத்திய தூக்கி கவட்டையில தான் வீசுவாங்க. வேற வழியே இல்ல, க்ளோன் ஜூட்ஸு. என்னால நம்பவே முடியல. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ரொம்ப மட்டமான க்ளூன்னா அது இதுதான். இப்ப நாம பேசிக்கா க்ளோன் ஜூட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? முதல்ல வர போறது சாஸ்கே உச்சிஹா. நீ ட்ரை பண்றியா? இந்த மாதிரி க்ளோன் ஜூட்ஸ் எல்லாம் குழந்தையால கூட யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி டெக்னிக்லாம் எங்க கிட்ட வேலை செய்யாது. இங்க என்ன நடக்குது? நீங்க எல்லாரும் லேடிஸா? ஏன் எப்பவுமே எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? கட்டு பேத்தாம ஓரம் போ. முதல்ல கத்துறத நிறுத்து கோமாளி. சாஸ்கேயோட கவனத்தை சிதறடிக்காம அவன அமைதியா விடு. நீ தேவையில்லாம ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன சாக்குறா? நீயும் அவனுக்கு தான் சப்போர்ட். லீஃபோட கமிஷனை ஏத்துக்கிட்டு இதை சரி பண்ண தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அதான் உங்களையும் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். சக்கரா, இப்ப நீங்க பார்க்க இன்னும் அழகா இருக்கீங்க. அப்படியா? தேங்க்யூ. ரொம்ப நன்றி பசங்களா. என் செல்ல குட்டிய காப்பாத்திட்டீங்க. நீ இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் செல்லும். இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடக்கூடாது, சரியா? இந்த அம்மா பண்ற டார்ச்சருக்கு ஒருவேளை நான் போனே இருந்திருந்தா துண்டக்கான துணியை காணன்னு ஓடி இருப்பேன். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. என்ன அவனை கடைசியா பார்த்ததை விட இப்ப நல்லாவே வளர்ந்திருக்கானே. அது சரி, இப்பவாச்சு உன் கண்ணுக்கு நான் அழகான பொண்ணா தெரியறேனா? காமெடி பண்ணாத. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்க. சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல் ஆக வந்திருக்கோம். தாஜ்மஹால் என்ன அசிங்கப்படுத்துறான். பொண்ணுங்க கிட்ட பூ மாதிரி பேச சொன்னா பேசுறது இல்ல. ட்ரெஸ் இந்தியன் படத்துல மனிஷா கொய்ரால போட்ட ட்ரெஸ் தானேங்க? வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. Thank you. நான் உங்களுக்கு சொன்னேங்க. நாருட்டோ. வந்தானா? மன்னிச்சுக்கம்மா, தெரியாம வந்துட்டேன். எது? அதுக்கு என்னப்பா? வேணா, ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? உன்கிட்ட கொஞ்சம் கூட முன்னேற்றமே இல்லை. என்னுடைய அழகான ஜூட்ஸுவை இப்ப நான் உனக்கு காட்டுறேன், பாரு. அடேங்கப்பா, இது என்ன நெஞ்சுச்சுன்னு பார்த்தே ஆகணும். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் கூட திருந்தல. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு. அவன் தான் ரவடி.
என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. குதிரா படுங்கண்ணே. வளர்ந்துட்ட. சின்ன வயசுல முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்த. என்ன சொல்ல வந்தனா, நீ கண்டிப்பா ரொம்பவே மாறிட்ட. ஆளு பார்க்க மட்டும்தான் மாறி இருக்கான். ஆமா, கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. அப்படியே மாறிட்டாலும் மூணு வருஷம் கழிச்சு புது எடிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. படிச்சு பாருங்க. எனக்கு இந்த புக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல, போர் அடிக்குது. ஆனா உங்களுக்கு பிடிக்கும். முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி அருமை எங்க தெரிய போகுது? அது விலை மதிப்பில்லாதது. தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த புக்க படிக்காம தூக்கம் வரதில்ல. என்னது? நானும் அதேதான் நினைச்சேன். அவர் இன்னும் கொஞ்சம் கூட மாறல. இந்த ஜிராயா எழுதுற புக்க யாரால படிக்காம இருக்க முடியும்? கக்காஷிய நான் தப்பு சொல்ல மாட்டேன். நான் படிக்கிற பான் பேர்லாம் சொல்லிட்டா, பட்டு மாமி பட்டுன்னு காமி, மார்கழி மாசம் மாமா ரொம்ப மோசம், கருப்பு கரடி கதவை துரடி, மாமி விளையாட்டு மாமா தலையாட்டுன்னு. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஜோடியா சுத்துறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல கண்ணா. நல்லாவே காமெடி பண்ற. என் டேஸ்ட் இவ்வளவு மட்டமாவா இருக்கும்? என்னடா இவ்வளவு அபாண்டமா பொய் சொல்றாங்க. இல்லாத பொய்ய உருவாக்கி அந்த பொய்க்கு மேல ஒரு அபாண்டமான பொய்ய பில்ட் பண்ணி அப்படி பண்றாங்களே அப்படின்னும், இவ்வளவு அபாண்டமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அபாண்டமான பொய்யும் ஆபாசமா பேசுறாங்களே அப்படின்னு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவர் எப்பவுமே இப்படிதானா? அதுவும் உண்மைதான். மனுஷன் கொஞ்சம் மாறி இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். தாமதமானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பாவம், ஒரு பாட்டியால நடக்கவே முடியல. அதான் அவங்கள தூக்கிக்கிட்டு நான் அடிக்கிறேன் பாரு. ஹிடன் ஜுட்சு. நருட்டோ, கீவா, திரும்பி வாங்க. காட்டு மரத்துல வவாலாம், டோபிக்கே சவாலாம். எங்க வவால் மாஸ்டர் இவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுத்தாரு. அவன் தப்பிச்சிட்டா. எங்க போனா? எவ்வளவு நேரம் நானும் வலிக்காத மாதிரி இருக்கிறது. இதுக்கு மேல இவனுக்கு கிட்ட நான் போராட்டம்னா எனக்கு பாலு சங்குதான். ஹிட்டாச்சிய கொன்னது மூலமா சாஸ்கே அந்த சண்டையில ஜெயிச்சிட்டான். என்ன என்னால நம்பவே முடியல. கிண்டல் பண்ணேன். எனக்குள்ள இருக்கிற 8 டைல்ஸ் தான் என்னுடைய பார்ட்னர். டைல்டு பீஸ்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஜின்சுரிக்கு மேல ஜூட்சு எதுவும் வேலை செய்யாது. உங்க கற்பனையை நான் அளக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களை பொழக்க போறேன். அது பார்க்க அருவருப்பா இருந்துச்சு. என்னது அது? அட்டைப்பூச்சியா இருக்கும். காட்டு பகுதியில நிறைய அட்டைப்பூச்சி இருக்கும். போற வழியில எல்லாம் இப்படி மேல வந்து விழுந்துகிட்டே இருக்கும். என்ன மேல வந்து விழுமா? ஆமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்ப எதுக்காக இப்படி பண்ண? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன்னால தனியா அவனை ஜெயிக்க முடியாத. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். அட, எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சாஸ்கே. இதுக்கு பதிலா நான் கொஞ்ச நாள்ல உனக்கு சுறா சூப்பு தரேன் சாஸ்கே. நான் அவரை மாஸ்டர்னு சொல்லும் போது அவர் கடுப்பாகிறாரு. சாய், அட்டைப்பூச்சி அனுப்புறது போதும், நிறுத்து. இதுக்கு மேல பயமுறுத்தணுங்கிற அவசியம் இல்ல. என்ன நருட்டோ, அட்டைப்பூச்சி ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்றியோ? நீங்க தான் லார்ட் ஜின்சுரிக்கு அப்படின்னு மரியாதையா கேட்கணும். உன்னை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன்.
நான் உங்களை கூட்டிட்டு போட்டுமா ஐயா? அப்படி நீ என்கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்கணும், புரிஞ்சுட்டா? போட்டி போட்டுதான் ஆகணுமா? ஆமா, பாதுகாப்புக்கு அவங்க ஆளுங்களை வர வச்சா என்ன பண்றது? மேங்கோ பென்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்துட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களா நீங்க? நான் கூட உன் மூஞ்சுதான் கோளாறுன்னு நினைச்சேன், ஆனா பார்த்தா உன் மண்டைய கோளாறு போலயே. என் நெஞ்சில உரை இருக்கும், கண்ணுல திமிர் இருக்கும். 8 டைல்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற கிளர் பி நான் தான். டனலிங் ஃபேங் கச்சகா. நான் சொன்னதை கேட்டியா இல்லையா? இது கண்டிப்பா வேலைக்காகாது கீபா. மறுபடியும் அவன் மேல படவே இல்லையா? சுத்தம். புரியுது. இப்ப நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால டீம் 7 கேப்டன் யமோட்டோவோட சேர்ந்து மவுண்ட் காட்சுராகிக்கு உடனே போங்க. சரி. அப்படின்னா நீங்க எங்க கூட வரலையா காகாஷி சென்சை? ஏன் நான் வரதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நெருங்கிறது உங்க விருப்பம். நெருங்குனா நீங்க தெரிச்சிருவீங்க. நாக்க கடிச்சுக்கிட்டேன். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவ சரியான பைத்தியம் கிடையாது, சுத்தமா சரியா ஆகாத பைத்தியம். ஓ, இது உனக்கு பத்தலையா? கொஞ்சம் பின்னாடி வா சுகேட்சு. இந்த ஓட்டக்குள்ள பாக்கும்போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது, தலைக்குள்ள மூளை இருக்கான்னு தெரியலையே. இரு வர. போதும் சொன்னா கேளு. போதும், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதுக்கு மேல என்னாலையும் சமாளிக்க முடியாது, என்ன பெற்று. போது நிறுத்து. யாரையுமே தாக்க மாட்டேன்னா என்கிட்ட மாட்டிக்காத வீணா. இப்படித்தான் நான் கத்திய சுத்துவேன், நீ ஐயோ அம்மான்னு கத்துவேன். Wood style jutsu. பரவாயில்லையே, பிரமாதப்படுத்திட்டீங்க கேப்டன் யாமாட்டோ. நான் வந்ததை நினைச்சு இப்பதான் நீ சந்தோஷமே படுறல்ல? நான் யாருன்னு காட்ட போறேன், உன்னை புதைச்சு பூட்ட போறேன். அதனால என்ன இப்ப? எனக்கும் க்ளோன் ஜூட்ஸு பண்ண தெரியும். இப்போ பாருங்க க்ளோன் ஜூட்ஸு. என்ன பண்ற? எப்படி ஏமாத்தினேன் பாத்தியா? இந்த வாங்கிக்க. என்ன குத்தாத. ஒரு வேகத்துல உன்ன நீயே இப்படி கொத்திக்கிட்ட? ஏ கோமாளி, உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன தொல்லை பண்ணாம இரு. சொல்றத புரிஞ்சுதா? நீ எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பிக்கிட்டு இருக்க. நீயும் உருப்படாம எங்க எல்லாரையும் உருப்பட விடாம ஆக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன மாதிரி திறமையான நிஞ்சா எதுக்கு இந்த மாதிரி ஒரு சோம்பேறி கூட ஒரே டீம்ல இருக்கணும்? இருக்கிறதுலே மோசமான மார்க் எடுத்தது நீதான். சமநிலையை உருவாக்கதான் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டையும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டையும் பிரிச்சு வச்சிருக்கேன். என்ன? அவன் சரியாதான் சொன்னா. நீ இதுக்கு மேலதான் தொல்லையாவணும்னு அவசியம் இல்ல. ஏற்கனவே நீ தொல்லையா மட்டும்தான் இருந்திருக்க. நீ சொன்னது உண்மையிலேயே உண்மைதான் நண்பா. அதோட உண்மை பாவக்க மாதிரி கசக்கும். என்ன? உன்னோட பேரு சாஸ்கே தானே?
சாஸ்கே இத பார்த்து வாயடைச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான வாய்ப்பு. Sabe que eu gosto de dotado. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? நான் நினைச்சா கண்ணை மூடிக்கிட்டே தூக்கி அடிப்பேன் தெரியும்ல. ஓ அப்படியா? அப்படின்னா நீ அடுத்ததா வந்து பண்ணு பார்க்கலாம். ஓ செம்ம ஜோக்கு. உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் குறி தப்பிடுச்சு, பரவாயில்ல விடுங்க கைஸ். இந்த சுயிகெட்சோ எங்க போனா? சுகேட்சுவா 2-3 நாளைக்கு முன்னாடி வெளியே போனா திரும்பி வரணும்னு என்ன வரல போல இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவன் திரும்ப வரலனாலும் கவலைப்பட மாட்டேன். தெரியாதுல, வேற வழியே இல்ல. ரிலாக்ஸ் பண்ண சாஸ்கே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே போயிடுவேன். பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், எல்லாரும் என்ன பண்றீங்க? சரி, இன்னைக்கு என்ன பிளான்? எப்படியும் உன் கூட இதை பண்ண போறதுல போயிடு. அட என்னப்பா, வாங்க ஒன்னா ஃபன் பண்ணுவோமே. என் கூட பழகி பார்த்தா தானே நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து போறியா இல்ல வாய் மேல போடலாம்? அத பத்தி கவலைப்படாத, அந்த கூப்பன் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன காணோம்? எனக்கு தெரிஞ்ச ரிவர்ல அதை தொலைச்சிருப்ப, அதனால ஃப்ரீயா விடு. கூப்பன் போச்சு. இங்க இருக்க ஒருத்தனுக்கும் தைரியம் இல்லையா? உள்ள போய் வாங்கினா தெரிஞ்சு போய் ஓடி வர. உன்ன மாதிரி நான் லேம்ப புடிச்சிட்டு வெளியில நிக்கலையே. பயந்து ஓடி வந்தவெல்லாம் பேசவே கூடாது. போனா நம்ம ஒரு ஊரையே உருவாக்கிடலாம். உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவீங்க.